ஹலோ மக்களே, இப்போ நம்ம பிளாக் ஃப்ரூட்ஸ் விளையாட போகிறோம். அதுக்கப்புறம் ஃபேஸ் கேம் ஆன் பண்ணியிருக்கேன். ஓகே, பிளாக் ஃப்ரூட்ஸ். ஓகே, நம்ம இப்போ எப்பயுமே டீம் பைரட்ஸ் தான். ஆனால் இந்த ஸ்டாக்கில் லுக் பண்ணுவோம், பார்க்க மாட்டோம். ஓகே ஓகே, இப்போ நான் அண்டர் வாட்டர் சிட்டியில் இருக்குது. இப்போ ஒர்போல் இது இந்த இடத்துல தான் ஹோம் பாயிண்ட் போட்டெல்லாம் வாங்கிறதுக்கு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம பிரிசன் ஐலண்ட் பக்கத்தில் இருக்கும். இது சும்மர் ஐலண்டு. அதுக்கப்புறம் ஓகே, அதுக்கப்புறம் அதான் பிரிசன் ஐலண்ட் ஆடும் அங்கே இருப்பாங்க. அது நான் வரல் காமிக்குது உங்களுக்கு தெரியாது. அதனால் இப்போ இதுக்குள்ளே போனீங்கன்னா அண்டர் வாட்டர் சிட்டி. ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் கிரேட் பண்ணியிருக்கோம். என் லெவல் பார்த்தீங்கன்னா 409 இருக்கும். ஃபிஷ்மேன் கமாண்டோனா. அதுக்கப்புறம் நம்ம மேக்மா ஃப்ரூட்டு, பெஸ்ட்டு ஃப்ரூட் டு கில் பாசஸ். ஆனால் ஃபிஷ்மேன் லார்ட் இன்னும் நம்மளால் கில் பண்ண முடியாது. சரி, நம்ம அம்யூன் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நைட்டு டெஸ்ட் பண்ணேன், அம்யூன் ஆகிருப்போம். ஆமாம். ஓகே 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 ஓகே, நெட்டு கனெக்ஷன் சரியா இல்லைன்னா என்னாச்சுன்னு தெரியாது. ஆனால் அதுக்கு சரியா இல்லைன்னா மன்னிச்சுக்கோங்க. சூப்பர் டூப்பர். ஓகே, அதுக்கப்புறம் இனிமேட்டு இப்படி தான் எல்லா வீடியோவும் இருக்கும். இனிமேட்டு கேமராமேன்லாம் நமக்கு வேணாம். ஆனால் இனிமேட்டு ரியல் கேமராமேன் வேலையை விட்டு போக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நான் அப்பப்போ வீடியோவில் காமிக்கிறேன். ஆனால் சாய் வேறு இது ரொம்ப நாளாக கேட்டுருந்தேன் நம்ம வீடியோவில் பண்ணலான்னு. இப்போ அது பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் என்கிட்ட இப்போ மணி நிறைய இருக்குதுன்னு பார்ப்பீங்க. எல்லாமே ஒரு அக்சசரிக்கு தான், இல்லைன்னா ஏதோ ஒன்று அது ஒரே லால் தேக்கலாம். ஓகே, அது ஒரு அக்சசரிக்கு தான். ஏன்னா அது ஒரு ஃபைவ்க்கா ஸ்கைலேண்ட்ஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸ்கைலேண்ட்ஸில் எங்கே இருக்குதுன்னு தெரில. அதுக்கப்புறம் ஃபிஷ்மேன் லார்டு எங்கே ஸ்பான் ஆகுங்க பார்த்தீங்கன்னா இங்கே தான். இந்த அங்கே இருக்காங்க பாருங்க. எங்கே ஒன்று இருக்கு. ஓகே ஓகே, இப்போ தான் ஒரு டாட். நீங்கள் லெவல் 20 வந்தோடனே தப்பான கோஸ்ட். நீங்கள் லெவல் 20 வந்தோடனே இந்த வீடியோ முடியும். ஏன்னா இப்போ ஸ்டார்டிங்னால வீடியோ கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும். நிறைய சப்ஸ்கிரைபர் வர வர வீடியோ ரொம்ப லாங்காக வரும். சில டைம் லைவ் ஸ்ட்ரீம் கூட ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் நியூன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோவோட எண்டில் நம்ம ஃப்ரூட் ரோல் பண்ண போகிறோம். இந்த வீடியோட எண்டில் இப்போ இல்லை, ஆனால் வீடியோட எண்டில் நம்ம ஒரு ஃப்ரூட் ரோல் பண்ண போகிறோம். ஓகே,
பேசாமல் லெவல் 15 வந்தோடனே வீடியோ வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா வந்து நமக்கு வந்து அவ்வளோ நேரம் டைம் இல்லை. ஆனால் லெவல் 15 வந்தோடனே வீடியோ பிளாக்ஸ் ஃப்ரூட் ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோ எண்ட் பண்ணிடலாம். இல்லை ஸ்டாக் கூட பார்க்கலாம். சரி, அப்படின்னா நான் இந்த சாவை வந்து எப்படி டிஃபீட் பண்ணுறேன்னு பாருங்கள். காசு பானானா டிஃபீட் பண்ணலாம். எனக்கு இன்னும் பாஸ் பானிங் கேம் பாஸ் எனக்கு இன்னும் வரல. இல்லை, அதுக்கப்புறம் C2 போனால் அந்த கேம் பாஸ் நம்மளை லக்கை வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஆனால் இப்போ அது முடியாது. இட்ஸ் ஒரு கஸ்டம் ஈச்சா. ஓகே, அதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து எப்படி போனான்னு பார்த்தீங்கன்னா இங்கே கடல் இருக்கும். யூஸ்வலி கடல் வந்து டேமேஜ் பண்ணோம். ஆனால் இந்த இடத்துல இல்லை. இங்கே வந்து திரும்பி இந்த மாதிரி ஒரு ஹோல் இருக்கும். இதுக்குள்ளே போனீங்கன்னா வந்துடும் திரும்பி இந்த இடத்துக்கு. திரும்பி போனோம்னா அதே மாதிரி இன்னொரு ஹோல்ட்டுக்கு இந்த இடத்துல இருக்க ஹோலுக்கு போனீங்கன்னா வந்துடும். பிளாக்ஸ் புக்ஸ் அப்டேட்டில் நியூவாக ஒரு ரேஸ் ஆட் பண்ணுறாங்களாம், ட்ராகன் ரேஸு. அந்த ரேஸ் வந்து என்ன பண்ணோன்னு தெரில. ஆனால் ட்ராகன் ரிவர் கண்டிப்பாக வரும். ஆனால் அதுக்குள்ளே நம்ம ட்ராகன் கிடைக்கணும் அந்த ரிவர்னா. இந்த இடத்துல செஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது. டெத்துக்கு இப்போ தான் வரும். ஓகே, அதுக்கப்புறம் இவங்க தான் ஃபிஷ்மேன் வாரியர்ஸு, அதனால் அட்டாக் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இது வந்து பழைய கொஸ்டாங்க லைக்ஸ் இருக்காங்க. ஹாய் ஹாய், நல்ல டாய். எஸ் பண்ணாமா? வாட்? அதுக்கப்புறம் ஹெல்த் வந்து எப்படி 2000 வந்துச்சுன்னா ஸ்வானை கில் பண்ணி தான். அதுக்கப்புறம் வந்து மேக்மாவில் எல்லா எபிலிட்டியும் அன்லாக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டரில் நான் விளையாடுற மாதிரி தெரியும். ஆனால் டேப்பில் தான் நான் இன்னும் விளையாடுறேன். ஏன்னா வந்து இப்போ வந்து நான் கை தொடுறது வந்து உங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் கை தொட்டுன்னு தான் இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஃபிஷ்மேன் லார்டு டிஃபீட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஃப்ளிங் ஷாட். அதுக்கப்புறம் இந்த வீடியோவிலே ஃப்ளிங் ஷாட்டும் என்னோடய பைப் பண்ணல அது ஹை லெவலுக்கு கிட்டன்னு போயிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியறதுக்கு வந்து பைப்பு தான் என்கிட்ட இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட் வெப்பன் இல்லை. என்கிட்ட இன்னொன்று இருக்குது. இந்த கொஸ்ட்டு முடிச்சோடனே காமிக்கிறேன். இப்போ வந்து நான் நினச்சாலும் கேமரா நவுத்த முடியல. இருங்க ஒரு நிமிஷம், உங்களை கில் பண்ணிட்டு காமிக்கிறேன். நவுத்த முடியுமான்னு தெரில. ஆனால் நான் வந்து வீடியோ ஆஃப் ஆகும், நான் வந்து ஆஃபில் இருக்கும்போது நவுந்துச்சு. ஓகே ஓகே, இந்த பக்கம் போட்டுடுறேன். நீங்கள் சேட்டும் பார்க்க முடியும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இது இந்த ஐட்டம் என்கிட்ட இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட் ஐட்டம் வந்து சேபர் ஸ்வார்டு. நான் வந்து அந்த மிஷின் அன்லாக் பண்ணிட்டேன். வார்டன் ஸ்வார்ட்லாம் என்கிட்ட இருக்குது. எனக்கு வேணுன்றது வந்து சாவோட ஸ்வாட் தான். ஆனால் என்கிட்ட இன்னும் அது கிடைக்கல. ஆனால் என் ஃப்ரெண்டு கிடச்சிருக்குது.
ஆனால் அவனுக்கு வார்டன் ஸ்வாட் தான் வேணுமா. ரொம்ப ஆப்போசிட்டில் இருக்குது. ஆனால் ஸ்வாட்டில் ட்ரேட் பண்ண முடியுமான்னு தெரில. நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ட்ரேட் பண்ண முடியுமான்னு. அதுக்கப்புறம் மேக்மா ஃப்ரூட் வந்து மேக்மா வில்லேஜ்லேருந்து நான் வச்சுருக்கேன். யாரோ ஒருத்த கொடுத்தான் என்கிட்ட. அதனால் வந்து மேக்மா ஃப்ரூட் அப்பத்துலேருந்து வச்சுருக்கேன். அதனால தான் மேக்மா நிறைய தடவை கில் பண்ணிட்டு 400 பண்ணிட்டேன். ஆனால் என்னோட ஃப்ரெண்டு 478 நல்லா அப்படின்னு தான். ஓகே 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 கரெக்டாக 15 லெவலில் இருக்கும். என்ன யாரு அவனுக்குள்ள அதுக்குள்ளே ஃபிஷ்மேனில் கில் பண்ணுறான். ஓகே இதோட வந்து கொஞ்ச நேரத்தில் வீடியோ முடியும். இப்போ வந்து ஃப்ரூட் ரோல் பண்ணிட்டு என்னோடய பைப்பையும் இல்லைன்னா சேபர்ஸோடையும் ஒன்று என்கிட்ட நிறைய தான் இருக்குது. இல்லை அது தெரியாது உங்களுக்கு. அதுக்கப்புறம் நான் குரூ ஓப்பன் பண்ணிட்டேன். நீங்கள் பார்க்குறீங்களா? ஓகே இதோ. ஆனால் இன்னும் யாருமே ஜாயின் ஆகலை. ஆனால் 15 மெம்பர்ஸ் கரெக்டாக மேக்ஸாக இருக்கலான்னு இருக்கேன் கொஞ்ச நாளில். இதில் வந்து நம்ம வந்து ஜங்கல் ஐலண்ட் போயிடலாம். ஜங்கல் ஐலண்டில் ஃப்ரூட் ரோல் பண்ணிட்டோன்னே பிளாக் ஸ்மித்துக்கு போயிடலாம். லைட் ஃப்ரூட் வந்து அது ஈட் பண்ணிடலாம். ஏன்னா வந்து மேக்மா வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கல. எனக்கு லைட் தான் வேணும் லைட் ஃப்ரூட்டு. ஏன்னா இதில் வந்து ஸ்வாட் இருக்காது. இது வந்து அதுக்கப்புறம் சார்ஜ் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் லைட் ஃப்ரூட் அடவுத பெட்டராக இருக்கலாம். ஆனால் வந்து மேக்மாவோட லைட் தான் வேணும். எனக்கு ஃபஸ்ட் ரோல்லே லைட்டு கிடச்சிச்சு. ஆனால் அது வந்து எப்படி ஈட் பண்ணுதுன்னு தெரில. ஆனால் கடலில் டை ஆகிட்டு அந்த ஃப்ரூட்டு தோஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து கேனன் கிடச்சிருக்குது. இப்போ வந்து இதில் 2 கேனன் இருந்தாலும் 3 கேனன் இருக்கும். அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் வந்து அன்லாக் பண்ண இடத்த பார்க்குறீங்கன்னா இதோ இங்கே இருக்குது. அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இடமும் அன்லாக் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போதைக்கு அது இந்த ஃப்ரூட் ரோல் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே பேரியர் எல்லா ஃப்ரூட்டும் நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். நான் வந்து எப்போ வேணுனாலும் நான் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆல்ரெடி நிறைய ஃப்ரூட்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பேரியர், ரப்பர், டைமண்டு, சாண்ட் ஃப்ரூட், ஃபால்கன், ஸ்பைக், ஸ்மோக், ஸ்ப்ரிங்கு. ஆனால் வந்து ஒரே ஒரு ஃப்ரூட் வந்து காலியாக போகுது. அது என்னதுன்னா வந்து ஸ்ப்ரிங்கு. ஆனால் சாய் அகிலேஷ் என் ஃப்ரெண்ட்ஸ் வித் மை ஃபேமிலி வந்து அவனும் ஜாயின் பண்ணியிருக்கான். இப்போ வந்து ரோப்ளாக்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கான்.
அவனும் ரோப்ளாக்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கான். ஆனால் அவனுக்கு லெவல் அப் பண்ணதுக்கு ஒரு ஃப்ரூட் கூட இல்லை. அதனால் வந்து அவனுக்கு லெவல் அப் பண்ணதுக்கு ஒரு ஃப்ரூட் வேணும்னு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் டார்ச் இருக்கும். இந்த கொஸ்ட்டு எப்படி நீங்கள் வந்து இதை பண்ணோன்னா லெவல் 200க்கு மேலே இருக்கணும். அப்போ தான் அந்த லெவலுக்கு மேலே சேபர் இருப்பான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 5 பட்டன்ஸ் ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ரூமுக்கு போயிட்டு டார்ச் எடுக்கணும். டார்ச் எடுத்தோடனே வந்து நீங்கள் டெசர்ட் ஐலண்டுக்கு போயிட்டு அங்கே வந்து அந்த டார்ச்சை வந்து ஒரு கிராஸ் டோரு இல்லைன்னா உட்டன் டோரு பேர்ன் பண்ண வைக்கணும். அந்த பேர்ன் பண்ணிட்டோன்னே அங்கே இருக்கிற கப்பை எடுத்துகிட்டு ஃப்ரோசன் வில்லேஜுக்கு போயிட்டு அந்த கப்பை ஃபில் பண்ணிட்டு வாட்டர்கிட்ட சிக்மேன் கிட்ட கொடுத்து திரும்பியும் நம்ம வந்து பைரட் வில்லேஜுக்கு போயிட்டு ரிச்மேன் கிட்ட டாக் பண்ணிட்டு அங்கே போயிட்டு மாப் லீடர் டிஃபீட் பண்ணிட்டோன்னே திரும்பியும் வந்து ரிச்மேன் கிட்ட டாக் பண்ணிட்டு ஒரு கீ கொடுப்பான். அது வந்து நான் அந்த டோர் எங்கே இருக்கோ அந்த இடத்துல போனீங்கன்னா வந்து அந்த கீ இன்செர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது அன்லாக் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் சேபர் சாடு எடுக்கலாம். அது வந்து 15th ஸ்ட்ராங்கஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். 15th. ஆமாம். ஃபர்ஸ்ட் டியூல் கத்தானால நீங்கள் 3rd C இல்லைனா 2nd C போய் தான் எடுக்க முடியும். ஓகே என்னோட கன்னு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஓகே பசூக்கா என்கிட்ட எது பெஸ்ட்டு கன்னு? நம்மளோட பெஸ்ட்டு கன் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். நம்ம பெஸ்ட்டு கன் மட்டும் நம்ம அப்கிரேட் பண்ணலாம். கேனனு இருக்கா? சேபர் ஸ்வாட் எவ்வளோ? எனக்கு ஒரே நிமிஷம். சேபர் ஸ்வாட் என்ன வேணும்? இது எப்படி எடுக்குதா? சரி சேபர் ஸ்வாட் இல்லை. இப்போதைக்கு பைப்பு மட்டும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். சேபர் ஸ்வாட் வேணாம். இப்போதைக்கு பைப்பு மட்டும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். பைப்பு மாடல் பைப்பு வந்து இந்த பைப்பில் ஒன்றுமே ஆகலை. இருங்க ஒரே நிமிஷம். இந்த பைரட் எவ்வளோ டேமேஜ் பண்ணும்? அதே மாதிரி தான் இருக்குது. ஸ்கேமாகவும் இருக்கலாம். ஓகே கண்ணை இப்போதைக்கு நம்ம அப்கிரேட் பண்ண முடியாது. இருங்க தப்பான கண்ணை வச்சுருந்தல. இப்போதைக்கு ஃப்ளிண்ட் லாக் தான் அப்கிரேட் பண்ணணும் கன். ஓகே ஓகே இப்போ வந்து இந்த ஃப்ளிண்ட் லாக்கு சரி இந்த பயிருக்கு கொண்டு போகலாம். மிஸ் பண்ணிட்டேன். என்னையா நார்மல் ஷாட்டே நிறைய இங்கே அப்படின்னா பஸ்ஸுக்கு எவ்வளோ டேமேஜ் பண்ணும்? கேனனு வந்து ஃப்ளிண்ட் லாக் தான் என்ன ஸ்ட்ராங்கஸ்ட் வெப்பனு. ஓகே இப்போதைக்கு இது போடும். ஓகே நெக்ஸ்ட்டு மிடில் டவுன் இங்கே தான் கொடுத்துருக்கா. மிடில் டவுன் போயிட்டு அங்கே சாஸ் பானாக இருக்கான்னா பார்க்கலாம். இல்லைனா வந்து அங்கே ஸ்டாக் மட்டும் பார்த்துடலாம். கிட்ஸுன்னு ஸ்டாக் இருந்துச்சுன்னா வாங்க முடியாது. அட்லீஸ்ட் வந்து வேறு யாராவது பிளாக் ஸ்போர்ட்ஸ் விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து கிட்ஸுனி வாங்குகிற அளவுக்கு வந்து காசு இருந்துச்சுன்னா அவங்க வாங்கலாம். இப்போதே காமிக்கிற சும்மா அதாவது சாஸ் பானை இருக்காங்க. தேர்ட் சியோட கிளிம்ஸ்
ஸ்பான் ஆகல. ஓகே ஓகே எப்பயுமே இது அவுட் ஆஃப் ஸ்டாக். ட்ராகன் மட்டும் எப்பயுமே ப்ராக்ரஸில் இருக்குது. ஓகே கோஸ்ட் ஸ்டாக்கு, ஆனால் அது வந்து ஒஸ்ட்டு ஃப்ரூட்டு. அதனால் வந்து எனக்கு கோஸ்ட்டே பிடிக்காது. ரப்பர் வந்து நான் ஒரு டைமில் யூஸ் பண்ணியிருந்தேன் ரப்பரு. ஆனால் வந்து அது வந்து ப்ரிசனில் தான் நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து மேக்மா ஐலண்டுக்கு போய்த்தானே வரல. ஃப்ளேம்ஸ் நான் வாங்கணும்னு இருந்தேன் பர்மனெண்ட்டாக. ஓகே ஆனால் மேக்மா அது வந்து பெட்டர் தான். என்ன சரி வேறு ஏதாவது லைட் எவ்வளோ இருக்கும்? ஓகே ஓகே லைட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் லைட் வந்து வரும்போது கூகுள் எங்கடா வச்சுருக்கேன் நான் கூகுளு? மாடா இந்த ஃபீச்சர் மாட்டல. HOWMUCH how much BELL belly, how much belly DOUYONEED 2 BUYLIGHT light fruit. காமிக்கிறேங்களா? வேறு எதுவும் காமிக்கிறேங்க. சரி ஏன் மேப்ஸ். ஓகே இந்த வீடியோ இப்போ எண்ட் பண்ணிக்கலாம். பாய் பாய்.